என் செல்ல தங்கமே, உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு இப்பொழுது நிம்மதியாக தூங்கிவிடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு விட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் நிலை என்னவென்று நீ அறிவதற்கான நிலையைத்தான் இப்பொழுது உன் கண்ணில் காட்டப் போகிறேன். இந்த வாராகியை நம்பி என் செல்ல பிள்ளைகள் வந்து விட்ட பிறகு உன் கரம் என்னோடு இருக்கும்போது உன்னை தவிக்க விட்டு விடுவேனா? சில சமயத்தில் நீ தோல்வியடைவது போலத்தான் உன் கண்களுக்கும் உன் எதிராளின் கண்களுக்கும் புலப்படும். ஆனால் சற்றென்று என்ன நடப்பது என்று தெரிவதற்குள்ளேயே உன் வெற்றியை நான் தீர்மானித்து விடுவேன். அப்படித்தான் இப்பொழுதும் என் பிள்ளைகள் கண் விழித்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அம்மா, நீ எப்பொழுது வரப்போகிறார்? நான் உன்னை மட்டும்தான் சரணாகதி அடைந்திருக்கின்றேன் என்று. சரணாகதி என்ற உடனே வெறும் வெற்று வார்த்தையாக இதை சொல்லிவிட முடியாது. நீ ஆத்மாத்மமான உணர்வில் இதை உணரும் போதே உன் கண்களில் கண்ணீர் வரும். என் அன்னையை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை, எனக்கானவரை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை இழந்துவிட்டு தவிக்கின்றேன். ஆனால் அவர்களோ என்னிடத்திலிருந்து பிரித்துவிட்டு அங்கு நிம்மதியடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்களே. நல்லது செய்ததற்கு காலமே கிடையாதா? கலியுகத்துக்கு மட்டும்தான் காலமா என்று நீ சிந்திக்கிறாய். இந்த கலியுகம் தந்த தாயை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. இந்த கலியுகத்திலும் வாராகி உனக்கு வெற்றியை தர வந்து இருக்கும் போது, அதுவும் நல்ல பிள்ளைகளை தேடி தேடி நல்லது செய்ய வந்து இருக்கும் போது நீ மனம் வருத்தமடையாதே. உனக்கானதை உன்னிடத்திலிருந்து பிரித்து வைத்துவிட்டு உனக்கு நம்பிக்கையின் துரோகத்தை விளைவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனையும் என் கண்ணில் பார்த்துவிட்ட பிறகும் நான் அமைதி கொள்வேனோ என்று நினைக்க வேண்டாம். உனக்கு எந்த காரியத்தை நடத்தக்கூடாது என்று என்னிடமே சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? நீ நீண்ட காலமாக ஒரு சுப காரியத்தை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டு இருந்தாய். இது நடந்தால்தான் தாயே என் நிலைக்கான அடுத்த நிலையை நான் அடைய முடியும் என்று. அப்படி இருக்கும்போது உன் நிலை பற்றி நீ கலங்காதே. எடுத்து வைக்கின்ற அடியில் அர்த்தத்தை களம் காண என் பிள்ளைகளுக்கான நல்வழிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். நீ மற்றவர்களை நினைத்து வாடி வதைந்ததெல்லாம் போதும். என் தங்கமே, உனக்கு துரோகத்தை நிலைத்தவர் நிலை உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா? உனக்கு கவலையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா? அந்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கி உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் இந்த வாராகி உருவாக்கப் போகிறேன். எந்த ஒன்றை இழந்துவிட்டு நீ தவிக்கிறாயோ அந்த ஒன்றை உனக்கு தெரியாமலே உனக்கு உரிமையானது என்று அறிந்து கொண்டு அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு உன்னிடம் ஆட்டம் கொண்டார்களோ அங்கு ஆடுவோர் ஆட்டமெல்லாம் முடிய போகும் தருணத்தை இந்த வாராகி குறித்து விட்டேன். உனக்கு சொந்தமானது என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் அவர்களின் கையில் இருப்பதற்கு அதை எப்படி தங்கமே அனுமதி கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். பொறுத்தது போதும் என் பிள்ளையே. உன் நிலைமைக்கான நல்வழியை காட்ட, உனக்கான துணையை காட்ட நான் வந்து இருக்கும்போது உன் மன வருத்தங்கள் தேவையில்லாதது. எந்த ஒன்றை பெறுவதற்கு என் பிள்ளைகள் என்னிடம் வந்தார்களோ நீ என்னை சந்திப்பதற்குள்ளதாகவே உனக்கு நம்பிக்கை இழந்தவர்களுக்கு முன்னால் நீ வெற்றி பெறும் தருணத்தை நான் குறித்து விட்டேன். உன் தன்மானத்தை தானே அங்கு இழந்துவிட்டு தவித்தாய். நான் அந்த இடத்தில் உன்னை இருக்க இனி அனுமதிப்பதே கிடையாது. ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்து விட்ட பிறகும் நீ அவர்களையே நம்பிக்கொள்ளாதே. அத்துணை வழிகளையும் தாண்டி என் பிள்ளைகள் மீண்டு வருவதற்கான சத்தியத்தின் தர்மத்தின் பாதையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என் தங்கமே. இனியும் உன் மனதில் எதையோ நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலும் இந்த தாய் வாராகி உனக்கு துணையாக
துணையாக இருந்து கொண்டு உனக்கான வெற்றி பாதையை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். என் மீது இருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் நான் உனக்கு அசைக்க முடியாத வாழ்வினை தரத்தான் போகிறேன். எந்த ஒன்றை நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதைவிட சிறப்பான ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் உள்ள மாற்றம் நல்லதாகவும் நல்விதமாகவும் தான் அமையப் போகிறது. நீ எடுத்த காரியத்தில் சந்தோஷம் என்ற ஒன்றை நிலையாக பெறுவதற்கான காலத்தை நெருங்கிவிட்டாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லதாகத்தான் இனி நடத்தி தருவாள் என் தாய் என்பதில் நீ உறுதியாகத்தான் இருக்கப் போகிறாய். உன் வெற்றிக்கு நானே வழித்துணையாக இருக்கும்போது நீ எங்கேயும் எதையுமே தேடி போக வேண்டாம். யாரிடமும் கையேந்து நிலையும் என் பிள்ளைக்கு நான் வழிவகுக்கப் போவதே கிடையாது. உன்னை நல்வழிப்படுத்த இந்த வாராகி வந்து இருக்கும்போது நீ வெற்றி என்னும் கவசத்தில் மூழ்கத்தான் போகிறாய். என் தங்கமே, நீ வடித்த கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உனக்கு நம்பிக்கை துரோகத்தை இழைத்தவர்களை நீ இப்பொழுது என்ன நிலையில் கஷ்டப்படுகிறாயோ அந்த நிலையில் உணர்த்தித்தான் அவர்களை உன் நல்வழிப்படுத்தத்தான் போகிறேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் உருவாக்கப் போகிறேன். அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நினைத்தது தான் நான் நடத்தி தருவேன். உனக்கான வழியை நான் காட்ட வந்து இருக்கும்போது வெற்றி உன் வசமாகத்தான் மாறப்போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.